இன்னைக்கு வீடியோவில் சிஎஸ்கேவோட புது ட்ரேட் ரூமரை பற்றி பேச போகிறோம். சாய் கிஷோர் டு சிஎஸ்கே வராரா, சாய் கிஷோரோட ஹோம் கமிங்கா, சென்னையில் நடக்க போகிற பிபிஎல் ஓப்பனர் அண்ட் டீம் இந்தியாவோட டிசப்பாயிண்டிங் இங்கிலாந்து சீரீஸை பற்றி பேச போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்ராண்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், சாய் கிஷோர் டு சிஎஸ்கே. லாஸ்ட்டு 2 நாளாக வந்துட்டு இந்த ரூமர் சோஷியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்குது. சிஎஸ்கே வந்துட்டு சாய் கிஷோர் மேலே இந்த சீரியஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ரீசன் என்னன்னா, சிஎஸ்கேக்கு ஒரு குவாலிட்டியான இந்தியன் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் வேணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வந்துட்டு அகில் ஹுசைன் வந்துட்டு கம்பல்சரி ஆட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சேப்பாக் பிச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் அசிஸ்டன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் 2 ஸ்பின்னர்ஸ் ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் ஆடுறது வந்துட்டு சிஎஸ்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜில் போடுது. ஸோ அதனால் வந்துட்டு சாய் கிஷோர் வந்தாருன்னா அந்த ஸ்லாட்டை வந்துட்டு அகில் ஹுசைனுக்கு கொடுக்காம சாயாலே ஆட முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னா, சாய் கிஷோரும் ஜிடி மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி நான் சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட்ஸ், அதாவது ரூமர்ஸ் வருது. ஜிடி சைட்லேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போ சாய் கிஷோரை கொடுக்குறாங்கன்னா உருவில் பட்டேலை கேட்குற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் சிஎஸ்கே வந்துட்டு சர்ஃப்ராஸ் கானை அவங்களுக்கு ஆஃபர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி உருவில் பட்டேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் டாக்ஸ் போய்கிட்டு இருக்குது. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது, இது எல்லாமே ரூமர்ஸ் தான். ஆனால் கிரிக்கெட் லாஜிக் படி நம்ம பார்ப்போம். சாய் கிஷோர் வந்துட்டு சிஎஸ்கேக்கு ஒரு செம ஃபிட். பவுலிங் மட்டும் இல்லை, அவர் வந்துட்டு பேட்டிங்லேயுமே நல்லா ஆடுவார். தமிழ்நாடுக்கு வந்துட்டு ரெகுலராக பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ரஞ்சி ட்ராஃபிலலாம் வந்துட்டு மிடில் ஆர்டரில் வந்து நிறைய ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நல்லாவே ஆடி இருக்காரு. சேப்பா கண்டிஷன்ஸ் வந்துட்டு அவருக்கு ரொம்ப ஃபெமிலியரான கண்டிஷன்ஸு. ஸோ என்ன பர்சனலாக இந்த கேட்டிங்கன்னா, இந்த வந்துட்டு நல்ல ட்ரேடு தான். ஆக்சுவலாக ஜிடிக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும், சென்னைக்கு ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணும். ஸோ 2 டீமுமே இது ஒரு வின் சுச்சுவேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா சுச்சுவேஷனை கிளியர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வேற ட்ரேட் ரூமர்ஸ்குள்ளே லைக் ட்ரேடுக்குள்ளே போவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு ஹர்திக் மேலே தான் இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய ட்ரேடு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வேறு எதாக இருந்தாலும் யோசிப்பாங்க. ஸோ இந்த ட்ரேட் ரூமர் மேலேயும் கண்டிப்பாக ஒரு வாட்ச் வச்சிருக்கலாம். நான் உங்களுக்கு இதை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் கைஸ். தென் இப்போ ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் என்னன்னா, இட்ஸ் அஃபிஷியல் கைஸ். பிபிஎல் ஓப்பனிங் மேட்ச் வந்துட்டு சென்னையில் தான் நடக்க போகுது. டிசம்பர் 12 இந்தியன் டைம் படி ஆஃப்டர்நூன் 2:40 PM நடக்குது. ஓப்பனிங் மேட்ச் யாருக்குன்னா பர்த் ஸ்காட்சர்ஸ்க்கும் விசஸ் மெல்பர்ன் ரெனகேட்ஸ்க்கும் நடக்குது. இது வந்துட்டு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் மீட்டரில் ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. அதில் ஆனால் அவங்க ஒரு சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும் கைஸ். அவங்ககிட்ட ஒய் சென்னைன்னு கேட்கும்போது அவங்க ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. கிரிக்கெட் மேலே சென்னைக்கு இருக்கிற பேஷன், ஃபேன்ஸோட லாயல்ட்டி, ஐபிஎல் கல்ச்சர், அதனால தான் சென்னையை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிக் பேஷ்க்கு ஆக்சுவலாக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன்ஸ் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறது. ஏன்னா இந்தியன் ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக பிக் பேஷ்க்கு வந்துட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும், பிராண்ட் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் நம்ம சென்னை ஃபேன்ஸை பொறுத்த வரையும் கண்டிப்பாக நம்ம எல்லோ ஸ்பிரிட்டோட அவங்களுக்கு வந்துட்டு நல்லா அவங்கள வெல்கம் பண்ணுவோன்னு தெரியும். சூப்பர் கிங்ஸ் ஃபேன், கிரிக்கெட் லவ்வை பார்த்துருக்காங்க, அதனால் வந்துட்டு அவங்க இங்கே நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அதனால் ஓவர்சீஸ் டோர்னமெண்ட்டாக இருந்தால் கூட நம்ம செமையாக அவங்கள வெல்கம் பண்ணி நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் கைஸ் பிபிஎல் ஓப்பனரை. தென் இப்போ டுடேஸ் பிக்கஸ்ட் டிஸ்கஷன் டீம் இந்தியா தான் கைஸ். கொஸ்டின் ரொம்ப பெருசாக வந்துட்டே இருக்கு, கௌதம் கம்பீரை சாக் பண்ணணுமா அப்படின்னு. ஏன்னா இங்கிலாந்து அகெயின்ஸ்டாக இந்தியா இன்னொரு டிஃபீட்டு சீரீஸில் வந்துட்டு கண்டினியூஸாக 3 மேட்ச் தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு வாஷ் அவுட் ஆகிடுச்சு மழைனால. ஸோ அதனால் நடக்கலை. இப்போ வந்துட்டு இந்தியா ஒயிட் வாஷ் டேஞ்சரில் தான் இருக்காங்க. ரீசெண்ட் வீக்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் அயர்லாந்து கிட்ட வந்துட்டு ஒரு சீரீஸ் தோத்துட்டு வந்தாங்க. இப்போ இங்கிலாந்து வந்துட்டு நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க. இல்லை கொஞ்சம்லாம் கிடையாது, பெரிய ஒரியிங் சைன்ஸ் தான் இதெல்லாம். இங்கிலாந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேலன்ஸ்டான T20 ஆடுறாங்க கைஸ். பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி, 3மே வந்துட்டு டாப் லெவலில் பண்ணுறாங்க. இந்தியா சைடில் என்ன ப்ராப்ளம்னா, ஐபிஎல்ல ஃப்ளாட் விக்கெட்டில் ஆடி அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடி அவங்களால கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டான பேட் அண்ட் பால் பிச்சு கொடுத்தாலே அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ரீசெண்ட் மேட்ச்சில் 76க்கு ஆல் அவுட் ஆனாங்க. எனக்கு கடைசியாக இந்த மாதிரி இந்தியா எம்பாரசிங் லாஸ் எல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு எனக்கு தெரில. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு 150 ஸ்கோர் பண்ணாங்க. இங்கிலாந்து அதை 13 ஓவர்ஸ்குள்ளே கம்ஃபர்டபுளாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாரும் வைபவ் பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வைபவ் தான் டாக்கிங் பாயிண்ட் ஆஃப் தி சீரீஸ். அவரோட டெபியூவை தான் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் கண்டிப்பாக அவரை ப்ளேம் பண்ணக்கூடாது கைஸ். அவர் ஜஸ்ட் ஒரு 15 தான் ஆகுது அவரோட ஏஜ். ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் லெவல் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்ச்சர் மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் அகெயின்ஸ்டா
நீங்கள் கேட்கலாம் ஏன் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் அகேன்ஸ்டாக ஐபிஎல் தான் ஆனார். ஐபிஎல் இஸ் டிஃப்ரெண்ட் கைஸ். இன்டர்நேஷ்னல் வரும்போது அதோட ப்ரெஷரே வேறு. அவர் இதோட இப்போ தான் அவரோட லேர்னிங் ஃபேஸ். இதெல்லாம் அவர் கற்றுப்பார் கண்டிப்பாக. பட் ஆனால் இங்கே வந்துட்டு மெயினான சீனியர் பிளேயர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஸ்டெப் அப் பண்ணணும். ஆனால் அவங்களே பண்ணாததுனால தான் இந்த நிலமையில இருக்குது. ஸ்டில் இங்கிலாந்துக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுக்கணும் கைஸ். அவங்க எக்ஸ்ட்ரானரி T20 கிரிக்கெட் ஆடுறாங்க. இந்தியா டிஃபீட்டை பற்றி பேசும்போது ஆப்போசிஷனில் அவங்களோட பிரில்லியன்ஸை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ எல்லாரும் வந்துட்டு வெயிட் பண்ணுறது 5th T20 தான். இந்தியா ஜெயிப்பாங்களான்னு கிடையாது, இந்தியா ஒயிட் வாஷ் அவாய்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்காக. இல்லைனா இங்கிலாந்து கம்ப்ளீட் டாமினேஷனோட முடிப்பாங்களா பார்ப்போம் கைஸ். ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாய் கிஷோர் வந்துட்டு சிஎஸ்கேக்கு கரெக்டான ஃபிட்டாக இருப்பாரா? நம்மளோட டீமுக்கு நல்ல அடிஷன் ஆவார். பிபிஎல் சென்னையில் நடக்கிறதுக்கு பற்றி நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? டீம் இந்தியாவுக்கு பிகஸ்ட் ப்ராப்ளம் இப்போ கரண்ட்டாக என்ன நினைக்கிறீங்க? கௌதம் கம்பீரை சாக் பண்ணணுமா? உங்களுடைய தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கெட்டுக்கு. பை கைஸ், see you in the next video.